புத்தகம் பெற்றுக்கொண்ட திரு சாது ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, சர்வதேச தாவர உணவு சங்கம திருவிழாவிலே மிக அற்புதமாக அன்றைய தினம் புத்தன் அவர்கள் புத்த மதத்தை நிறுவிய போது அதனை பாரெங்கும் கொண்டு சென்ற அசோகரை போல இந்த சர்வ உலகுக்கும் தாவர சங்கமத்தை தமிழகத்திலே கொண்டு வந்து மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய CK அசோகன் அவர்களுக்கும், இங்கே அவையிலே வீற்றிருக்கக்கூடிய அன்பு பெரியவர் சகோதரி மற்றும் சகோதரர்களுக்கும், இங்கே அவையில் வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்தனத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு, இங்கே சன்மார்க்கத்திலே திளைத்து எங்களையெல்லாம் சன்மார்க்கத்திற்கு ஆட்படுத்திய ஊர்நடிகளார் சுவாமிகள் அவர்களுக்கும் என்னுடைய வந்தனத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு, வள்ளல் பெருமான் அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை எழுதி அருளியிருக்கின்றார்கள். அவை பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று அந்த புத்தகம் பரப்பப்பட வேண்டும். காரணம், இன்றைய தினம் இந்த தாவர சங்கம விழாவிலே எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஜீவகாருண்யம். இந்த மனிதர்களிடத்திலே சமயங்களிலும் மதங்களிலும் பல்வேறு வகைப்பட்ட ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உலகத்திலே, இந்த சமயம் என்றால் அதற்கு சில ஒழுக்கங்கள், இந்த மதம் என்றால் அதற்கு சில வழிமுறைகள், இப்படிப்பட்ட ஒழுக்கங்களெல்லாம் அது ஒழுக்கமா என்று வள்ளல் பெருமான் யோசிக்கின்றார். இந்த ஒழுக்கங்களெல்லாம் ஒழுக்கமல்ல. காலையில் நீ 4 மணிக்கு எழுந்திருந்தால் அது ஒரு ஒழுக்கமா? நீ குளித்தால் என்ன, குழைத்தால் என்ன, கண்மூடி ஜபித்தால் என்ன, கழிவுறவே கேட்பவருக்கு ஈய வேணும், அந்த ஒழுக்கம் உனக்கு இருந்தால் போதும். நீ காலையில் குளிக்க வேணாம், நெற்றிக்கு வச்சுக்கொண்டு வேலையே இல்லை. நீ ஏழை எளியவர்களுடைய பசியை ஆற்றுவித்தால் போதும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று பழைய கருப்பையா அவர்கள் பேசினார்கள். அதுதான் உண்மை. எதிரிட்ட ஜீவர்களெல்லாம் கடவுள் என்கிற பாவனை வேண்டும் என்று சொன்னவர் வள்ளலார். கடவுள் வேண்டாம் என்று சொல்லவில்லை வள்ளல் பெருமான். இந்த கடவுளெல்லாம் வேணாம், எதிரிட்ட ஜீவனெல்லாம் கடவுள் தான். காக்காயும் கடவுள் தான், குயிலும் கடவுள் தான், மயிலும் கடவுள் தான், பசுவும் கடவுள் தான், ஆடும் கடவுள் தான், பாம்பும் கடவுள் தான். பாம்பை கடவுள் நீங்கள் வழிபடுறீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் கொன்று போட்டுறீங்க. கொன்று போட்டுறோமா இல்லையா? முட்டையும் பாலும் கொண்டு போய் கொடுக்குறீங்க, உயிருள்ள ஒரு பாம்பு வந்தால் என்ன பண்ணுறீங்க? அப்போ உங்கள் வழிபாடு குற்றமுடையது தானே. அந்த பாம்புக்குள்ளேயும் உயிர் இருக்குன்னு நீ கருதி இருந்தால் நான் பாம்பை கொல்ல மாட்டேன்ல, அது தூரமாக கொண்டு போய் விடலாம் இல்லையா? இப்படி தான் எல்லா ஜீவர்களையும், எல்லா ஜீவனையும் தன் ஜீவனாக பாவி என்று சொன்னவர் வள்ளல் பெருமான். கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற பக்கமும் இல்லை, கடவுள் இருக்கான்னு சொல்லி மூட பக்தியிலையும் இல்லை. கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, எல்லா உயிர்களும் கடவுள்னு சொன்னார். அது மட்டுமா, பழ கருப்பையா அவர்கள் சொன்னது போல், இது ஒரு சமயத்துக்கோ இது ஒரு மதத்துக்கோ அல்லது ஒரு ஜாதிக்கோ உரியது அல்ல. வள்ளல் பெருமான் சொன்ன கருத்துக்கள் மிக தெளிவாக சொல்லுவார் வள்ளல் பெருமான். உலகத்திடத்தே மிகவும் பெருதற்கரிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே, சகோதரர்களே, நம்மவர்களே என்றார். இப்படி சொல்ல வந்த நம்முடைய பெருமானார் அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தான் முதன்மைப்படுத்துகிறார். ஜீவகாருண்யம்னா என்ன? மகாத்மா காந்தியும் அதைத்தான் சொல்ல வந்தார். இவர் ஜீவகாருண்யன்னு சொன்னார், அவர் அகிம்சைன்னு சொன்னார். இம்சைன்னா நமக்கு தெரியுது, ஏண்டா என்னை இம்சை பண்ணுறான்றான். அப்போ அகிம்சைன்னா என்ன? இம்சை பண்ணாமல் வாழறது. இதை தான் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது, இதை தான் வள்ளல் பெருமான் சொன்னார்கள். இந்த அகிம்சை தான் இங்கு வள்ளல் பெருமான் 1874 அவர் சொன்னதாக அங்கே எழுதி வைத்திருக்கக்கூடிய குறிப்புகளிலே நான் இதுவரை சொல்லி வந்தேன், நீங்களெல்லாம் ஒருத்தரும் கேட்கவில்லை, இனி சொல்பவர்கள் தடைப்பட்டிருப்பார்கள், இனி வெளியிலிருந்து வந்து சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைய தினம் நம்முடைய
அடிகளார் ஐயா சாமி சொன்னது போல் இங்கிருந்து செல்ல வேண்டிய இந்த தாவர மார்க்கம் அங்கிருந்து வருவதாக உள்ளது என்று சொன்னார்கள். அதுதான் உண்மையும் கூட. ஆகையினால்தான் வள்ளல் பெருமான் அற்புதமாக இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பெரிதும் வலியுறுத்தி சொன்னவர் பெருமானார் அவர்கள். இந்த தாவர உணவு தாவர உணவு தாவர உணவிலே என்ன உள்ளது என்று கேட்பீர்கள். தாவர உணவிலே 17 ஆண்டுகளாக நான் உட்கொண்டு வருகிறேன். என்ன காரணம்? வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிற ஒரே ஒரு பாடல் தான் என்னை மாற்றியது. காரமும் மிகுப்புளி சாரமும் தோற்பும் கைப்பும் ஓர்ப்பும் சேர்த்து ஊரமுது உண்டு நீ ஒழியாதேன்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியவை. நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா உப்பு இல்லாத வீடா, புளி இல்லாத வீடா, மிளகாய் இல்லாத வீடா, எண்ணெய் இல்லாத வீடா, இந்த நாளையும் வீட்டிலேருந்து எடுத்து வச்சு பாருங்கள். ஒரே ஒரு மாதம் யாருமே மருத்துவமனை பக்கம் போகவே மாட்டீங்க. உப்பு தப்புன்றார் வள்ளலார். உப்பை எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லதுன்றார். துப்பு கெட்டவன் சொல்கிறாங்க இல்லைங்களா, கம்பியிலெல்லாம் இரும்பு கம்பியிலெல்லாம் துப்பு பிடிக்குதுன்றான் இல்லையா. இந்த துப்பு எப்படி வருது? இன்றைக்கி உலக பூரா சுற்றக்கூடிய அந்த காற்றுல இருக்கக்கூடிய உப்பு அந்த துப்பு பிடிக்குது. அப்போ இரும்பையே துப்பு பிடிக்குதுன்னு சொன்னால் அந்த உப்பு நம்முள்ளே போனால் நம்ம என்ன ஆகும்? துப்பு தானே. உப்பை விட்டவன் துப்பு கெட்டவன் வாங்க. உப்பு விட்ட ஆளுக்கு துப்பு ஏது? துருப்பிடிக்காது. இன்றைக்கி யாரெல்லாம் துருப்பிடிக்குது? உப்பு நிறைய சாப்பிட்றவங்களாம் சீக்கிரமாக துருப்பிடிக்குது. போய் அல்புமின் எடுக்கிறார், கெரோட்டின்றாங்க. கெரோட்டின்னா என்ன? அவ்வளோதான், கிட்னி போயிடும். அல்புமின் 1, 2, 3 + 4+ வருது. இவ்வளோ தான். இன்னும் ஒரு வாரம் ஆச்சுன்னா உங்களுக்கு பட்டன் போட்டுருவேன்றார். டயாலிசிஸ் பண்ணணுன்றார். மருத்துவமனையில் இருந்துட்டு எனக்கு தொலைபேசியில் கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு. ஒன்றும் வேணாம் ஐயா, நீ உணவு ஒரு 5 நாளைக்கு காலையிலேயே மத்தியானமோ இல்லை இரவோ 3 வேளையோ 2 வேளையோ சுரைக்காயை கொடு, சுரைக்காயை கூட்டு வச்சு கொடு. 5 நாள் சாப்பிட்றாரு. 6ஆம் நாள் மருத்துவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டாக்டர் கேட்குறாராம், உப்பு நீரெலாம் உனக்கு நார்மலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் 2 நாள் நீ டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போயிடலாம். அவர் கொடுத்த மருந்தில் உப்பு நீர் போயிருக்குன்னு நினைக்கிறார். இல்லை, நீங்கள் யாருமே உப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பாருங்கள். அதான் சொல்லுவாங்க, 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அவர் போன பிறகு இவர் கேட்பார், அவன் என்ன சொன்னான் என்னை பற்றின்னு. ஆமாம் சொன்னான், சுரைக்காயில் உப்பு போயான்னுவான். அப்போ சுரைக்காய் என்ன செய்யுது? உடம்புல இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துடும் அது. சுரைக்காய் அற்புதமான உணவு. கர்ப்பிணி ஸ்திரீகள் என்கிட்ட சொல்லுவாங்க, கால் வீங்கி போச்சு ஐயா, முகம் வீங்குது ஐயா, சுரைக்காய் இலையை கூட்டு பண்ணி சாப்பிட்டு சுரைக்காய் காயை சாப்பிட்டு சரியாச்சே. இதுதான் தாவர உணவு. எழுந்தால் உட்கார முடியல, உட்காந்தா எழுந்திருக்க முடியல. நாமெல்லாம் இந்தியன் டைப் தான் உபயோகப்படுத்தணும். நம்ம நாடு அப்படி, நம்ம சீதோஷ்ண நிலை அப்படி. யாரும் கீழே உட்காந்து போகிறதில்லை. இப்போது எல்லார் வீட்லேயும் மேலே உட்கார்ற மாதிரி பண்ணிக்கிறோம். இது அவன் வெள்ளைக்கார நாட்டில் அவன் குளிர் தாங்கலை, அவனுக்கு வெளியே வர்றதுக்கு மணிக்கணக்காகும். சாப்பிட்ற ஆகாரம் அப்படி. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோமோ அதை விட அதிக நேரம் எடுத்துக்கிறாரு டாய்லெட்டில். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜிப்பு திறக்கிற மாதிரி ஜிப்பு உள்ள வச்சுட்டு மூடுற மாதிரி இருக்கணும். அப்போ மலச்சிக்கல் வந்தால் பல சிக்கல் தான். வாரியார் சாமி சொல்லுவார், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. தாவர உணவு மலச்சிக்கலை உருவாக்காது. அந்த தாவர உணவில் பாக்கெட்டாக பிரித்து எண்ணெயை ஊற்றி மிளகாத்தூள் போட்டால் எங்கேருந்து டாய்லெட் போகாது. கையில் இருக்கிற எண்ணெயை கழுவுறதுக்கே சோப்பு வேணும். அப்போ குடலுக்கு போச்சுன்னா அந்த எண்ணெய் என்ன பண்ணும்? மலச்சிக்கல் தானே. ஒரு நார்ச்சத்துள்ள ஒரு உணவுகளை சாப்பிடுங்க. இங்கே கோதுமை புல் பார்த்தேன். கோதுமை புல் தாவர உணவு. இந்த தாவர உணவு இவ்வளோ வேலை செய்யுதே. எத்தனை பெண்கள் சகோதரிகள் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டுன்னுவாங்க, ட்விஸ்ட்டுன்னுவாங்க, 3 மாதம் வாங்கணுமே, தொடர்ந்து வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை. குறிப்பிட்ட ஆசன பயிற்சி, ஆகாரத்தை மாற்றிடுறோம். புளி சாப்பிடக்கூடாது, கண்டிஷன். பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் தான் வைத்தியம் பார்ப்பேன். நீ நான்வெஜ் சாப்பிட்றேன்னா தேவையே இல்லை, போய் வா. நீ கோடி கொடுத்தாலும் வேணாம், உன்னால் எனக்கு ஆக போகிறது இல்லை. என்னுடைய குருநாதன் எனக்கு சொல்லியிருக்கான், புறவினத்தார் அகவினத்தார் அல்ல, அவருக்கு பயிர் புரிவோர் பசி தடுத்தல் மாத்திரமே புரிக, மற்ற நண்பு உதவியல். நீ நல்லது செய்யாத அவனுக்கு. வாரம் 1 கோழி சாப்பிட்டுட்டு வயிற்று வலியோடு வந்து 4 வாரமாக சாப்பிடவே இல்லை. நீ நல்லா பண்ணிட்டீங்கன்னா வாரம் 6 கோழி சாப்பிடுவார். சாப்பிட்ட கோழியெல்லாம் அங்கே போச்சுன்னா எவனால் கோழி 6 அதிகமாச்சுன்னு சொன்னால் இவன் தான் மருந்து கொடுத்தான்னுவான். அப்புறம் நான் இல்லை அங்கே நிற்கணும்.
பேரேடு கணக்கு இருக்குல்ல, பஞ்சபூதங்களும் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல எல்லா செயலையும். கடவுள் இல்லாத மண்ணுக்கு தெரியாததா? காற்றுக்கு தெரியாததா? பதிவாகிட்டே தான் எனக்கு என்னுடைய சொல், உன்னுடைய சொல், எல்லாருடைய செயல். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமின்னுவான். எங்கேருந்து வருது அது? இந்த பதிவுகள் எங்கேருந்து வரும்? வள்ளல் பெருமானுடைய கணக்கில் 64 லட்சம் கோடி இருக்கான் காற்றினுடைய தகுதி. இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிற காற்று கொஞ்சம் தான். அந்த காற்று கடவுள் கொள்கையை வள்ளலார் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நல்லா படிக்கணும். அருப்பாவை பாருங்கள். ஆகாசம் அனாதி, அதில் கடவுளும் அனாதி. அந்த ஆகாசத்தில் காற்றும் அனாதி, பரமாகாச சுரூபராகிய கடவுளும் அனாதி. இந்த காற்று தான் நீர் உருவம் பெறுகிறது. மனிதன் சுவாசிக்கிற சுவாசத்தில் கலக்கும், கலந்து நீர் வடிவம் பெறுகிறது. நாம் எங்கேருந்து வந்தோம்? நீர் மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் அறநூறை வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு எழுதுகிறார். அப்போ நீர் சத்து இல்லாத ஆண்கள் நிறைய. ஐயா எனக்கு நீர்த்து போச்சு, மோட்டிலிட்டி இல்லை, நான் மோட்டிலிட்டி, நீந்தும் தன்மை இல்லை, உயிர் இல்லை, உயிரற்ற அணுக்கள் இவ்வளோ இருக்குது. 7 வருஷம் குழந்தை இல்லை, 12 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷம் குழந்தை இல்லை. எப்படி இருக்கும்? உணவு முறை மாறிப்போச்சே. நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள், வாரந்தோறும் மருத்துவமனைகளில் குழந்தை இல்லாதவங்க நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 போதும்னாங்க, 1 போதும்னாங்க. இப்போ உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைன்னு ஆயாச்சு. என்ன பண்ண முடியும்? இயற்கையான உறவுகள் இல்லை. அங்கேருந்து எடுத்து வைக்கிறேன், இங்கேருந்து எடுத்து வைக்கிறேன், 2 லட்சம் 3 லட்சம். இது நம்முடைய தலையெழுத்தா? நம்முடைய ஆண்டோர்கள் பெருமக்கள் இப்படியே வாழ்ந்தாங்க. சிந்திக்க வேணாமா? நல்ல ஆண் மகனா, ஆம்பளை சிங்கட்டான்மா. அப்போ அந்த ஆண் தன்மையெல்லாம் எங்கே போச்சு? ஒரு பெண் தன்மை பெண்ணுக்கு எங்கே போச்சு? ஒன்றுமே இல்லை. இந்த ஃபைப்ராய்டெல்லாம் சரியாகணும்னு சொன்னால் இயற்கை தாவர உணவு தான். ஏன்னா நான் தாவர உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பியூர் வெஜிடேரியனுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட், இல்லைன்னா இல்லை. அசோக மரத்துப்பட்டை, அத்தி மரத்துப்பட்டை, நெல்லிக்காய் மரத்துப்பட்டை, இந்த பட்டைகளை உதய மரம் ஒன்று 4 மரத்து பட்டையும் கொண்டு வந்து உரலை விட்டு இடித்து ரஸ்தாலி வாழைப்பழம் 5 போட்டு பிசைந்து 1 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஜூஸ் வரும். ஒரு வேளைக்கு ஒரு 200 ml 3 வேளை தினம் குடிச்சிட்டு வரட்டுங்க. இது குடிச்சிட்டே வரும்போது புளி மிளகாலாம் தள்ளிடணும். யோகா பயிற்சியும் செய்யணும். 3 மாதம் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஃபைப்ராய்டு நில்லு. எங்கே போச்சு? உணவு முறை மாற்றம், தாவர உணவு. சாதாரணமாக பஜ்ஜி சாப்பிட்றோம், உருளைக்கிழங்கு போட்டார் ஒன்றும் இல்லை, வாழைக்காய் பஜ்ஜி 2 சாப்பிட்டாரு ஒன்றும் தெரில, ஒரே ஒரு மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டது பக்கத்தில் தண்ணி இல்லை. சனியனை மூதேவி தண்ணி வச்சா என்னடின்றான். காரம் உள்ளே போன உடனே வார்த்தை எப்படி வருது பாருங்கள், சூடா. அப்போ வார்த்தைகள் எங்கேருந்து வருது? சூடா, காரம் சாப்பிட்டதுனால. அப்போ உணர்வுகள் மாறினதால, உணவினாலே உணர்வு மாற்றம் அடைகிறது. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்வார், இனிப்பிலே புகுவதில்லையே. முதல்ல பந்தியிலே என்ன வைப்பாங்க? இனிப்பு வைக்கிறாங்க. ஏன்? நாம் இனிப்பாக தான் இருக்கணும். இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கறந்துட்டுன்னு சொன்னார். இனிய சொல் ஆடுதல்னு சொன்னார் வள்ளல் பெருமான். நாம் உண்ணுகின்ற உணவு தான் சொல்லாக மாறுகிறது, இல்லைன்னா மாறாது. அதனால தான் உணவுக்கு உணர்வு உண்டுன்னு சொன்னாங்க. நாம் உண்ணுகின்ற உணர்வுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அப்பா அழகாக வரார். நீர்த்து போச்சு, உயிரணுவே இல்லை. நான் எங்கெல்லாம் போய் வந்துட்டேன், கடைசியாக இங்கே வந்தேன். சொல்கிறது செய்வியா? செய்கிறேன். கடையில் விற்கிது பாதாம் பிசின், முருங்கை பிசின், வாங்கி ஊற வச்சு சாப்பிடு. அக்ரூட்டு, பாதாம் பருப்பு, பிஸ்ஸா பருப்பு, முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, வரகு, சாமை, தெனை சாப்பிடு. 3 மாதம் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரார். குழந்தையே தூக்கிட்டு வரார் 1 வருஷம் கழிச்சு. இல்லை சாத்தியப்படுமா? தாவர உணவு. தாவர உணவுனால் சாதிக்க முடியும். நாம் தான் அந்த உணவில் புகுவதில்லை. ஏன் போகிறதில்லைன்னு நம்மளை பழக்கி விட்டவங்க, அப்படி நாம் பழகிட்டோம் அப்படி. அதனாலே பேசப்பட்டு நம்ம பாட்டு பேசிக்கிட்டு இருப்போங்க. புரியுதுங்களா? நம்ம மனசெல்லாம் உடலுக்கு உணவு உணர்வு உண்டாக்குது. நம்முடைய குணங்களுக்கு காரணமானது காற்றுன்னு வள்ளல் பெருமான் சொல்வார். நம்முடைய மனதுக்கு காரணமாகிறது காற்று. நம்முடைய புத்தி ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக குணம், இது வருவதற்கு காற்று தான் முக்கிய பங்கு வகிக்கணும். இந்த காற்றை நெறிப்படுத்துறதுக்கு தான் பிராணாயாம அபியாசம் நம்முடைய யோக கலையில் நம்முடைய தத்துவ ஞானிகள் திருமூலர் அழகாக சொல்கிறார். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை.
காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேனார். இந்த உடல் தத்துவத்தை திருமூலர் திருமந்திரத்தில் தாவர உணவாளர் அவர் சொல்கிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. இந்த உலகத்தில் யாவருக்காக இருந்தாலும் எறும்புலேருந்து யானை வரைக்கும் பச்சிலை இல்லைன்னா வாழவே முடியாது. நம்முடைய உயிர் மூச்சு காற்று கொடுக்கும், உணவு மட்டுமா கொடுக்கும் தாவரம். நாம் சுவாசிக்கிற காற்றே எங்கேருந்து வருது? சின்ன போல நம்ம 5ஆவதுலே படிக்கிறோமே, நம்முடைய சுவாசத்தை அது எடுத்துக்கிட்டு அதோடைய சுவாசத்தை நமக்கு கொடுக்குதுன்னு படிச்சிருக்கிறோம். அப்போ எல்லா காடையும் எல்லா செடியும் எல்லா கொடியும் அழிச்சிட்டு நம்ம எங்கே வாழ முடியும்? வள்ளல் பெருமான் அழகாக சொல்கிறார், இந்த இலை கீரை தழைகள்லாம் சாப்பிடுங்கன்னார். சோலார் சிஸ்டம் நமக்கு வேணுங்கய்யா. நம்மளுடைய மனிதனுக்கு 6 அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு. எதுக்கு? சிந்தனை சக்தி. காலையில் பேசுகிறவங்களாம் பேசுகிறாங்கல்ல, ஹார்ஸ் பவர், குதிரை பவர் எல்லாம் எங்கேருந்து வருது? அதனால் அன்பு உள்ளங்களே, தாவர உணவு தான் மிக சிறந்த உணவு. தாவர உணவுள்ளே ஆற்றல் நிறைய உண்டு. நீங்கள் ஒரு தட்டு சாதம் சாப்பிட்றத விட ஒரு 200 அல்லது 300 ml அருகம்புல் சாப்பிட்டு பாருங்கள். 6 மணி நேரம் பசிக்காது. அது ஒரு நல்ல உணவு. இப்படி உணவுகளை பற்றி தாவர உணவு நிறைய பட்டியல் போட்டு பேசி கொண்டு இருக்கலாம் என்று சொல்லி அவையில் அடுத்து நிகழ்ச்சிகள் இருக்க ஒரு காரணமாகிறது. ஆகையினாலே என்னுடைய உரையை நிறைவு செய்து, இந்த தாவர உணவு சங்கமம் இந்த உலகம் முழுவதும் பரவி நம்முடைய அசோகர் பரப்பியது போல நமக்கு ஒரு அசோகர் கிடைத்திருக்கிறார். அவரை பயன்படுத்தி நாமெல்லாம் இந்த பட்டி தொட்டி பாரெங்கும் சென்று தாவர சங்கம விழாவை நடத்தி காண்பிப்போம் என்று சொல்லி, இந்த தாவர சங்கம விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு என்னுடைய வந்தனத்தையும் நன்றியையும் தெரிவித்து, என்னுடைய குருநாதனை வந்தனம் செய்து நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும்